வணக்கம் மக்களே, நான் தாங்க உங்கள் கல்லு ஒர்க் அவுட். நம்ம சொல்லியிருக்கோங்க பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸை விட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தரக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் நமக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களோட பைசெப்ஸ், உங்களோட செஸ்ட், உங்களோட ஷோல்டர்ஸ், உங்களோட பேக் மசில்ஸ் அண்ட் உங்களோட பேக் ஷோல்டர்ஸ், இந்த மசில்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ், ஒரு முழுமையான ஒரு பாடி வெயிட் ஒர்க் அவுட் இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான், பார்க்கும்போது வேணால் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பட் அதை ஃப்ளோவாக சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருங்க. ஸோ இந்த வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்குங்க. அந்த ப்ளே பட்டனில் இந்த ஃபுல் வீடியோ கொடுக்குறேன். இது ஜஸ்ட் ஷார்ட்ஸாக கொடுக்கறதுனால ஒரு 1 மினிட்ல தான் கண்டென்ட் கொடுக்க முடியுது. ஸோ இதில் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் வீடியோவில் கீழே இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பொசிஷன் இதுதான். கால் எப்படி வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த இடுப்பு லெவலில் தான் இருக்குது, இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ ஒரு புஷ்அப். அகெயின் இந்த கை இங்கே, இந்த கால் இங்கே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இடுப்பு லெவலில் இருக்குது. ஒரு புஷ்அப். ஸோ இப்போ இந்த கை ஃப்ரண்ட்டில் போகுது, இந்த ஆப்போசிட் கால் ஃப்ரண்ட்டில் வருது. ஒரு புஷ்அப். அகெயின் இப்படி ஒரு புஷ்அப். இந்த பக்கம் புஷ்அப், புஷ்அப். இதில் இன்னொரு ஹிடன் பெனிஃபிட் இருக்குங்க. இந்த ஹிப் ரீஜன் இங்கே 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 இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் ஈஸியாக குறையும். இதை தாண்டி நிறைய உட்காந்து வேலை செய்கிறீங்கல்ல, அப்படி செய்யும் போது ஸ்பைன் வந்து கம்ப்ரெஸ் ஆகுங்க. அந்த கம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் இதில் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை எப்படி நீங்கள் பண்ணணுன்றதை, எப்படி நீங்கள் இனிஷியலாக நான் ஒரு பிகினர், எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் எல்லாம் இல்லை, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதை இப்போ சொல்கிறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி உட்கார பழகிக்கணுங்க. இந்த மாதிரி உட்கார நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்படி உட்காந்துட்டிங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் இப்படி உட்காருங்க. யூ டேக் சம் 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட். 10 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. திருப்பி இப்படி உட்காருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணுங்கள். 10 செகண்ட் உட்காருங்க, 10 செகண்ட் கேப் எடுத்துக்கோங்க, திருப்பி உட்காருங்க. இந்த மாதிரி தான். இந்த இடம் கவனிக்கணும். இந்த இடம் இப்படி தூக்கி தான் இருக்கணும், சமமாக தரையில் இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து நீங்கள் இந்த ஒர்க் அவுட் கற்றுக்கிறதுக்காக அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி மூவ் பண்ணி இப்படியே நிற்கணுங்க. இப்படி நிற்கும் போது கஷ்டமாக இருக்குன்னா உங்கள் முட்டியை இப்படி போட்டு நில்லுங்க. 1 2 3 4 5 10 கவுண்ட்ஸ் போங்க. திருப்பியும் பேக் வந்து இந்த பொசிஷன் வந்துடுங்க. 10 செகண்ட்ஸ் கேப் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்திரிக்க வேண்டாம், இப்படி உட்காந்தே இருக்கலாம். ஸோ அகெயின் கோ ஃப்ரண்ட். இப்படி இருங்க. இப்படி நிற்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா முட்டி போட்டுக்கலாம். இல்லைனா 1 2 3 4 5 இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் போங்க. திருப்பியும் பேக் வாங்க. இது ரெண்டாவது ட்ரில்லுங்க. ஃபஸ்ட்டு ட்ரில் பார்த்தீங்கன்னா இப்படி உட்கார சொன்னோம், 10 செகண்ட்ஸ் எந்திரிக்கணும், 10 செகண்ட் ரெஸ்ட்டு உங்களுக்கு. திருப்பி உட்காடுறீங்க 10 செகண்ட். ஃபஸ்ட்டு ட்ரில்லு தான். செகண்ட் ட்ரில் பார்த்தீங்கன்னா இப்படி மூவ் பண்ணணும். மூவ் பண்ணி இங்கே வந்துடுறீங்க. இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்படி நிற்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா காலை முட்டி போட்டுக்கலாம். சரி, இது செகண்ட் ட்ரில் ஓவர். மூன்றாவது ட்ரில்லுங்க. இது மூணுத்தையும் பண்ணிட்டோன்னா நான் ஃபர்ஸ்ட் பண்ணல அந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ தேர்ட் ட்ரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உட்காந்திங்களா அதே பொசிஷன் தான். யூ ஹேவ் டு மூவ் ஃப்ரண்ட் 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 ஃப்ரண்ட். இப்போ நிற்கக்கூடாது, கால் எப்படி போடணும். 1 2 3 4 5 பின்னாடி. 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 ஸோ இந்த மாதிரி 5 5 5 5 4 வாட்டி. ஒரு செட்டு ஓவர். திருப்பி செகண்ட் செட்டு போங்க. 5 5 5 5 செகண்ட் செட் ஓவர். அகெயின் 1 2 5 5 5 and 5 3 செட்ஸ் ஓவருங்க. 3 செட்ஸ் ஓவருன்ற போது ஒரு செட்டுக்கு நடுவுலையும் யூ டேக் அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கேப் எடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம ட்ரில்லை மட்டும் கண்டினியூஸாக சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்கீங்க, இந்த கால் தூக்குற மாதிரி உட்காந்துக்கணும். 10 செகண்ட் உட்காந்துக்கணும், எந்திரிக்கணும், 10 செகண்ட் ரெஸ்ட்டு, திருப்பியும் 10 டைம்ஸ் பண்ண போகிறீங்க. அடுத்த ட்ரில் 2 இப்படி நிற்கணும் 10 செகண்டு. இல்லைனா முட்டி போட்டுக்கலாம் பிகினராக. பட் நம்ம பண்ண வேண்டியது இதுதான். இப்படி நிற்கணும், திருப்பி பின்னாடி வரணும், 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட்,
கோ ஃப்ரண்ட், 10 seconds ஹோல்டு பண்ணி நிற்கணும், 10 seconds ரெஸ்ட். இதை பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் ட்ரில் 1 2 3 4 5 பேக், 1 2 3 4 5 பேக். கடைசி ட்ரில் இதாங்க, முட்டி போட்டுக்கோங்க, இல்லைன்னா இப்படி புஷ்அப் 1 2. எனக்கு புஷ்அப் அடிக்க கஷ்டமாக இருக்குன்னா ரொம்ப சிம்பிள், காலை முட்டி போட்டுக்கிட்டு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போங்க 1 2 3 இந்த மாதிரி போங்க, 10 புஷ்அப்ஸ் போங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக இந்த ஃப்ளோ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஒரு 1 வீக்கில் நீங்கள் கற்றுக்கலாங்க. இதை 105 கிலோ இருந்தேன், இப்போ 85. என்னோடய ஒர்க் அவுட்டில் அதிகமாக வெயிட் கம்மி பண்ண யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ஒர்க் அவுட் தாங்க. ஸோ ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒர்க் அவுட். 1 2 3. பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் விட்டுருவோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கேரண்டி. ஸோ கல் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கேருந்து வேணால் உடற்பயிற்சி செய்யலாம், இருக்கிற பொருள் எதை வேணால் வச்சு செய்யலான்றது தான் எங்கள் நோக்கம். வணக்கம்.